ஹாய். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்கெமிஸ்ட் அப்படிங்கிற புக்கோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். ஓகே. இந்த ஆல்கெமிஸ்ட் அப்படிங்கிற புக் வந்து எதை பற்றினது அப்படின்னா, ஒரு பையன் அவன் வந்து ஒரு கோல் வச்சுருக்கான். அந்த கோலை வந்து அவன் நோக்கி போகிறப்போ அவன் ஃபேஸ் பண்ணுற ஹடல்ஸ், அவன் அந்த ஹடல்ஸ்லேருந்து எப்படி தப்பிச்சு அதை எப்படி கடந்து வந்து அதை எப்படி ஃபேஸ் பண்ணி அடுத்து அவனோட டெஸ்டினேஷனை அடைஞ்சானா இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த ஆல்கெமிஸ்ட் இந்த புக்கோட கதை. ஓகே. அந்த புக்கோட ஸ்டோரி வந்து எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சாண்டியாகோ அப்படிங்கிற பையன் தூங்கிட்டு இருக்கிறப்போ அவனுக்கு வந்து ஒரு கனவு வருது. அந்த கனவில் ஈஜிப்டில் வந்து ஒரு புதையல் இருக்குது. அந்த புதையலை வந்து அவன் எடுக்கிற மாதிரி ஒரு கனவு வருது. ஸோ இந்த புதையல் எடுக்கிறது வந்து அவனோட கோலாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த கோலை வந்து அவன் அச்சீவ் பண்ணுறதுக்கு அவன் ட்ரை பண்ணுறான். அதே மாதிரி அவன் ட்ரை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அவனை சுற்றி உள்ள என்விரான்மெண்ட்டும் அவனுக்கு வந்து உதவுது. லைக் ஒரு சில பேர் வந்து அவனுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. ஒரு ஆள் வந்து நீ அந்த கனவை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவன் வந்து அந்த கனவை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவன்கிட்ட இருக்கிற எல்லா ஆடு அப்புறம் எல்லாத்தையும் விற்றுட்டு அந்த காசில் வந்து அவன் ஈஜிப்டுக்கு கிளம்புறான். ஸோ கிளம்பி இறங்கினதுக்கு அப்புறமே அவனோட காசு எல்லாத்தையுமே ஒரு கொள்ளை கும்பல் வந்து அடித்து பிடுங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு வந்து அரபிக் தெரியாது, அங்கே எப்படி சர்வேவ் ஆகணும்னு தெரியாது. அந்த மக்களும் அவங்களோட கல்ச்சரே வந்து வேறு அப்படிங்கிறனால அவன் வந்து ரொம்ப பயந்துடுறான். அவனோட வந்து கோலை வந்து விடணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து கொஞ்சம் பணம் சம்பாதிச்சுட்டு அந்த காசில் அப்படியே ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ அங்கே வந்து பணம் சம்பாதிச்சதுக்கப்புறம் வந்து இல்லை, என் கோலை நோக்கி நான் போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறான். ஸோ அவன் வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் வந்து ஒர்க் பண்ணுறான். ஜுவல் ஷாப்பில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அந்த முதலாளிகிட்ட அவனோட கதையை சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் அந்த முதலாளி வந்து அவனுக்கு கொஞ்சம் பணமும் அவனுக்கு கொஞ்சம் ஒரு சில கல்லும் கொடுத்ததுக்கப்புறம் அவன் வந்து அந்த முதலாளி வந்து அவனுக்கு எப்படி அந்த ஈஜிப்டுக்கு போகிறதுக்கான ஒரு கும்பல் போகிறாங்க, அவங்களோட வந்து அவனை சேர்த்து விட்றாரு. ஸோ அந்த கும்பலோட அவன் வந்து ஈஜிப்டுக்கு கிளம்பி போகிறப்போ அந்த ஈஜிப்டில் உள்ள பாலைவனம் வந்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலுமே அவன் வந்து அதெல்லாம் கடந்து அந்த ஈஜிப்டுக்கு போயிடுறான். போனதுக்கப்புறம் அங்கே வந்து இன்னொரு கும்பல்கிட்ட மாட்டினதுக்கப்புறம் அங்கே வந்து அவனோட நகை, அவன் சேர்த்த பணம் எல்லாத்தையும் வந்து அந்த கும்பல் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. கொள்ளையடிச்சு போனதுக்கப்புறம் அவன்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏன் இங்கே வந்த அப்படின்னு, இவ்வளோ தூரத்துலேருந்து ஏன் இங்கே வந்த அப்படின்னு கேட்குறப்போ அவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் வந்து ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் வந்து ஈஜிப்டில் புதையல் இருக்கிற மாதிரி நான் வந்து கனவில் நினச்சிக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து அதை வந்து பார்க்கறதுக்காக இவ்வளோ தூரம் வந்தேன்னு அந்த கொள்ளை கூட்டத்தோட தலையை வந்து சிரிச்சிட்டு எனக்கும் இது மாதிரி தான் கனவு வந்துச்சு. நான் பாரிஸில் வந்து ஒரு மரத்துக்கு கீழே வந்து புதையல் இருக்கிற மாதிரி எனக்கும் தான் கனவு வந்துச்சு. அதெல்லாம் நினச்சிக்கிட்டு அதெல்லாம் கனவு போயிட்டு யாராவது இவ்வளோ தூரம் வருவாங்கன்னு நினைக்கிறப்ப தான் அவனுக்கு தோணுது. இந்த கதை வந்து எங்கே ஆரம்பிச்சதோ அந்த இடத்துல தான் வந்து புதையல் இருக்குதுன்னு அவன் நினைக்கிறான். அதாவது அவன் வந்து எங்கே உட்காந்து கனவு கண்டானோ அந்த இடத்துல தான் அவன் புதையல் இருக்கிற மாதிரி அந்த கொள்ளை கூட்டத்தோட தலைவனுக்கும் கனவு ஒன்று இருக்குது. ஸோ மறுபடியும் அதே இடத்துக்கு அவன் ஊருக்கு போயிட்டு அங்கே எடுத்து பார்க்குறப்போ புதையல் வந்து இருந்தது. ஸோ இந்த கதை மூலியம் என்ன தெரியுது அப்படின்னா, இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரிஸ் வந்து அந்த ஜேர்னியில் கிடைச்ச புதையலை விட அவனுக்கு அந்த ப்ராசஸில் அவனுக்கு கிடைச்ச ரிலேஷன்ஷிப், ஸ்பிரிச்சுவல் என்ஹான்ஸ்மெண்ட், அப்புறம் வந்து அவனோட கான்ஃபிடென்ட் லெவல், அது மாதிரி இந்த ப்ராசஸில் வந்து அவனோட செல்ஃப் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு அவன் சொல்லுவான். ஸோ ஆர்த்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு அட்வென்ச்சரஸ் ஸ்டோரி மூலியமாக அஸ் அ ரீடர்ஸ்க்கு வந்து ஒரு மோட்டிவேஷனும் அவங்களோட கோலை நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனை வந்து சொல்கிறாரு. ஸோ இது வந்து சம புக். இதை வந்து நான் வந்து ரொம்ப பேசிக்கான கதையாக சொல்லியிருக்கேன். இதை வந்து நீங்கள் பார்க்குறவங்க வந்து இது ஒரு ஜஸ்ட்டு வீடியோ. அந்த இந்த வீடியோவில் வந்து நான் வந்து சின்ன ஒரு பார்ட் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய கதை இருக்குது. சின்ன ஒரு ஸ்டோரி வந்து சின்னதாக சொல்லியிருக்கேன், நிறைய ப்ரீஃபாக இருக்குது. ஐ ஜஸ்ட் சஜஸ்ட் யூ டு ரீட் த புக். ஓகே. இதுதான் இந்த வீடியோவோட பர்பஸும் கூட. ஓகே. இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் ஐ ஹோப் you all are read The Alchemist. So thanks for watching and
தேங்க்யூ.